வணக்கம் geeks, welcome to Tech Voice Tamil by phone arena Tamil. போடு ஃபர்ஸ்ட்டு கையில் தான் வச்சுருக்கேன். போக்கோ F6 5G 30,000 ரூபா. F5க்கும் அதே ப்ரைஸ் தான், F6க்கும் அதே ப்ரைஸ் தான். அது ஆனால் 7+ Gen 2, இது 8s Gen 3. அதான் அவங்க சொல்லியிருந்தாங்க பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் போன இதை கம்பேர். சரி எல்லாம் பண்ணாங்க, எனக்கு ஹாப்பியாக இருந்தது. ஆனால் 3.5mm ஜாக் ஏன் தூக்குனாங்க? 3.5 யார்கிட்டையுமே இல்லை. இப்போ யார்கிட்ட இருக்குது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்களா? ரெட்மி நோட் 13 ப்ரோ. ஆமாம், அதுவும் ப்ரோ. ப்ரோ ப்ளஸில் இல்லைல்ல, ப்ளஸ்லாம் போட்டால் நாங்கள் வைக்க மாட்டோம். ஆனால் ப்ரோ மெம்பர்ஸ் கிட்ட இருக்கும். அப்போ வந்து போக்கோ F6 வந்து ப்ரோ. ஆனால் பாவிகளா, அப்போ போக்கோ F6 ப்ரோன்னு ஒன்று இருக்கேடா, அதுக்கு என்னடா மரியாதை? அது வந்து இந்தியாவுக்கு கிடையாது. ஓஹோ, பார்த்தீங்களா, குளோபலில் மட்டும்தான் S24 S24 ப்ளஸோட கம்பேரிசன் போட்டிருந்தாங்க. ஆனால் இந்தியாவில் வந்து எந்த கம்பேரிசனும் போடல. ஆனால் இதோட கம்பேரிசன் போட்டிருந்தாங்களே, அவங்க ஃபோன் கூட தான் கம்பேர் பண்ணாங்க அதிகமாக. அப்படியா? நீங்கள் இந்தியா F6 வந்து F5 கூட கம்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ரியல்மியோட கம்பேர் பண்ணுவாங்கன்னு நினச்சேன், இது பண்ணல. ஆனால் இதோட 12R கம்பேர் பண்ணாங்க. கரெக்டு, நான் ஷேர் பண்ணியிருந்தேன்ல ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு. 12R கூடயா? ஆமாம், அது கூடலாம் கம்பேர் பண்ணக்கூடாதே. அது பார்க்க போனால் எல்லா விதத்துலையும் சுப்பாரியாவாச்சு இதோட. இங்கே பாருங்கள், 12R கம்பேர் பண்ணும்போது 8 Gen 2ஓட 8s Gen 3 வந்து லேட்டஸ்ட் ப்ராசஸர் தான். சரி, எப்படி நல்லா இருக்கா? சரி, நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்தது வேப்பர் சாம்பர் கூலிங்கோட அவங்களோட போக்கோ ஐஸ் லூப் கூலிங் வந்து 3 டைம்ஸ் பெட்டரான் பார்த்தேன். அதுவும் ஏதோ Gen 4ன்றான், 4.0ங்கிறான். என்னடா நடக்குது இங்கன்னு தான் இருந்தது. சரி, ஓகே. UFS 4.0 இருக்கு, 12Rல வந்து UFS 3.1 தான் இருக்கு. அது உண்மைதான், அது பொய் இல்லை, அது ஆனால் உண்மைதான். இருந்தாலும் பாருங்க, அவங்க வந்து 40,000 ரூபாய் UFS 3.1 கொடுத்துருக்காங்க, நாங்கள் வந்து 30,000 ரூபா. ஆனால் பில்டு குவாலிட்டின்னு ஒன்று பற்றி பேசவே இல்லையே. அது அதெல்லாம் பேச மாட்டாங்க. பில்டு குவாலிட்டி அது மெட்டலு, அப்புறம் பேக் கிளாஸு. இது வந்து மெட்டல் மாதிரி, இதுவான் மெட்டல் மாறி. எனக்கு மாறிலாம் சந்தன மாறிலாம் வேணாம். சரி, அடுத்து அது LTPO பேனல் பார்க்க போனால் அதெல்லாம் பற்றி பேச மாட்டாங்க. அதை பற்றி பேசல. ஓகே, எப்படி வந்து கேமரா மட்டும் கம்பேரிசனுக்கு எடுத்துகிட்டு வர மாட்டாங்களோ ரியல்மி, இவங்க வந்து இதெல்லாம் எடுத்துகிட்டே வர மாட்டாங்க. ஸோ அதை தவிர வந்து 58.7 பில்லியன் கலர்ஸ் இருக்காங்க. இதில் வந்து 1.07 பில்லியன் கலர்ஸ் தான் இருக்கு. அதில் அப்புறம் 5500 கிட்ட அதில் பேட்டரி 5500 mAh. அதெல்லாம் பேச மாட்டாங்க. ஓகே, அப்புறம் ஈவெண்ட்டில் ஒன்று சொன்னாங்களே, 67 வாட்லாம் போதுங்க, எதுக்கு இந்த 120 வாட்டு இதெல்லாம் வந்து போய்கிட்டு இருக்காங்க. 67 வாட்டே எங்களுக்கு வந்து 45 நிமிஷத்தில் ஆகும் மோஸ்ட் ஆஃப் த இந்த ஃபோன்ஸ். ஆனால் இதில் 90 வாட்டா? இது வந்து 90 வாட். இதுதான் 1/2 மணி நேரம் ஆகும். இல்லை, ஆனால் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. அது எப்போ ரொம்ப நமக்கு தெரியுதுன்னா 8A யூஸ் பண்ணும்போது தான் ரொம்ப வருத்தப்பட்டேன்டா. ஏதோ 2-3 வருஷம் முன்னாடி பரவாயில்லாமல் இருந்தது எனக்கு 18 வாட்டு. ஆனால் அப்போ இருந்து Pixel 4, 5 இதெல்லாம் வந்து வேகமாக ஏறும். 6 வந்ததுக்கப்புறமா செத்து போட்டேன். அவ்வளோதான், பொறுமையாக ஏறி நம்மளை சாகடிக்குது. ஆனால் யூஎஸ் ப்ரைஸ்க்கும் இந்தியா ப்ரைஸுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. யூஎஸில் ஆனால் ஏர்லி பிரைட் ப்ரைஸ், யூஎஸ் கிடையாது, குளோபல். ஆக்சுவலாக யூரோப் இல்லையா? யூரோப். ஆனால் ஏன் டாலர்ஸில் தான் போடுவாங்க எப்பயுமே இந்த போக்கோ டாலர்ஸில் தான் போடுவாங்க. குளோபல் கரன்சி. ஓகே. ஸோ அதில் வந்து $339 போட்டிருக்கு. இப்படி பார்த்தா விலை கம்மி ஆக்சுவலாக. ஆமாம். ஆனால் நார்மல் ப்ரைஸ் வந்து $379. இது வந்து விலை அதிகம், 30,000 ரூபாய்க்கு அதிகம். உண்மைதான். ஸோ அதுதான் ஏர்லி பிரைட் ப்ரைஸ்ன்ட்டு இங்கே போட்டுருவாங்க. நம்மளதுலேயும் கூட ஏர்லி பேர்ட்ஸ்க்குலாம் என்ன கொடுக்குறாங்கன்னா 2 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க போல. ஆனால் ஃபஸ்ட்டு சேலுக்கு மட்டும்தான் சொல்கிறாங்க. அப்போ அதுக்கப்புறம் கிடையாது, 2 வருஷம், 1 வருஷம் தான் வாரண்டி. இப்போ லிமிடெட் யூனிட்ஸ்னு தான் சொல்கிறாங்க. அப்போ அந்த ஃபஸ்ட்டு வர பேட்ச் ஆஃப் யூனிட்ஸ்க்கு மட்டும் அவங்க சீரியல் நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு வாரண்டி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. மோஸ்ட்லி இதோட லிங்க் பண்ணிடுவாங்க போல இருக்கு. ஃப்ளிப்கார்ட்டோட இது பண்ணிட்டு ஃப்ளிப்கார்ட் வந்து அந்த சீரியல் நம்பர்ஸ்லாம் அப்படியே இது போட்டு சர்வீஸ் சென்டர்லேருந்து மேட்ச் பண்ணிப்பாங்க. அது மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ ஸ்னாப்ட்ராகன் 8s Gen 3 ஆப்வியஸ்லி பெட்டராக தான் இருக்குது இதை கம்பேர் பண்ணும்போது. ஸோ வேறு என்ன யூனிக்காக இருக்குது இதை கம்பேர் பண்ணும்போது? நிறைய பேர் ஆனால் விலை கம்மியாக இருக்குது. ஸோ இது வந்து கம்மியாக இருக்குது. இது வந்து 128 GB வந்து 31,000 தராங்க. அது உண்மைதான். வந்து 256 GB தராங்க. ஆனால் இதில் இருந்து பேனல் வந்து அதுக்காக தான் காசு போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், சிப்பை கூட விட்டுருங்க, இந்த பேனல் காஸ்ட் வந்து கொஞ்சம். ஆனால் ரியல் டைமில் எனக்கு என்ன ஆச்சரியம்னா 2 ஃபோனுமே பார்க்கும்போது போக்கோ கொஞ்சம் சின்ன ஃபோனாக வேறு ஃபீல் ஆகுது ஹைட் ஆஸ்பெக்ட்லேயும். அப்புறம் ஆனால் ஈஸி டு யூஸாக ஃபீல் ஆகுது. வட்ஸா இதுவும் நல்ல ஃபோன் தான், இதுவும் ஈஸியாக யூஸ் பண்ணலாம். 6.6, இது வந்து 6.7. இது 6.67 இல்லை, இது வந்து 6.78. இது என்ன ஆகுதுன்னா எனக்கு கேஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஆஃப் ஃபீல் ஆகுது. கேஸே ஓடுறதில்ல. இது வந்து கிளாஸ் கிடையாது, ஆனால் தெரில கேஸ் எல்லாம் யூஸ் பண்ணால் ஸ்க்ராட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு. நம்ம பாலிஷ்டாக இருக்குல்ல, இது வந்து ஸ்க்ராட்ச் ஆனாலும் தெரியாது. Pixel 8 மட்டும் கேஸ் எல்லாம் யூஸ் பண்ணாலும் ஸ்க்ராட்ச் ஆகல, அதிசயமாக இருக்குது. அது நல்ல ஃபோன்.
அந்த விதத்துலலாம் நல்லா தான் இருக்கு, காம்பேக்டாக இருக்கு, கையில் பிடிச்சி ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஓகே, எல்லாமே நல்லா இருந்தாலும் சார்ஜ் மட்டும் ஓகே. ஸோ மொத்தம் வந்து போக்கோ ஒரு நல்ல கம்பேக். ஆனால் இந்த 26,000 ரூபா அப்படின்ட்டு ஒரு இது சொன்னாங்க பாரு, 2K எல்லாரும் 2K எக்ஸ்சேஞ்ச் டிஸ்கவுண்ட்லாம் இதில் சேர்க்காதீங்க தயவு செஞ்சு. ஆமாம், அவனும் 25,000 போட்டு 2K எக்ஸ்சேஞ்ச் டிஸ்கவுண்ட்டோடு சேர்த்து. ஆனால் அவன் பேங்க் ஆஃபர் 4,000 தரான், இவங்க 2,000 தான் பேங்க் ஆஃபர். அதுவும் அவங்க நிறைய பேங்க்ஸ் வேற, இவங்க வந்து ஐசிஐசிஐ மட்டும்தான். ஐசிஐசிஐ, HDFC எல்லாத்தையும் உள்ள எடுத்து விடு. 3 பேங்க் எதுக்கு சும்மா போறான், அவனையும் கூப்பிடு, அவனுக்கு ஒரு கடன் கொடுத்து விடு. இந்த இவன் இங்க போயிட்டு இருக்கான், அவனையும் கூப்பிடு, அவன் என்ன பேங்க்னு கேளு, அவனுக்கு ஒரு கடன் கொடு. அப்படிதான். ஆனா இவன் வந்து 34,000 ரூபாய்க்கு 12/512 தரான் போக்கோ. ஓ, இவன் வந்து 40,000 ரூபாய் 12/512 6,000 ரூபாய் டிஃபரன்ஸ். இத்தனைக்கும் இவனும் LPDDR5X தான் இல்லையா? LPDDR5X அதே UFS 4.0 எக்ஸ்டர்னல் மெமரி ரெண்டுத்துலயுமே கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. கேமராக்காக இந்த ஃபோன் வாங்காதீங்க. ஆனா இது ஃபோனுமே வந்து டீசென்ட்டான கேமரா. ஆமா ஆமா. வாட்ஸ் எனக்கு ஒரு டவுட்ரா, 2160 Hz PWD டிமிங் போட்டிருக்காங்கல்ல, அது எப்பயுமே ஒருவேளை எனேபிள்டா இருக்குமோ நம்ம தெரியல, உள்ள ட்ரிகரே நம்மளால பார்க்க முடியலையே. ஓ, அப்ப ஆட்டோமேட்டிக்கா. ஆமா, PWD டிமிங்லாம் ஆட்டோமேட்டிக்கா தான் இருக்கும். PWD டிமிங்லாம் மோஸ்ட்லி மேனுவலா எனேபிள் பண்ண மாதிரி இருக்கும். இந்த DC டிமிங் இந்த மாதிரி விஷயங்கள் ஆன்டி ஃபிளிக்கரிங் அப்படிலாம் போட்டு தனியா ஒரு டாகல் மாதிரி கொடுப்பாங்க. இப்போ எதுவுமே எல்லாமே இதுல நேட்டிவாவே இருக்கு போல. உள்ள தேடி தேடி பார்த்தேன், எதுவுமே தெரியல. ஸோ இதுல வந்து IP64 இருக்கு, அதுல வந்து IP65 இருக்கு. இதுல வந்து IP65, அதுல வந்து IP64. NFC ரெண்டுத்துலயுமே இருக்கு. இப்போ நோட்டி போக்கோ F5 NFC இந்தியாவுக்கு மட்டும் இல்ல. ஓகே, அதான் கடுப்பா இருந்துச்சு. அட்லீஸ்ட் குளோபலுக்கு தரீங்க, இந்தியாவுக்கு மட்டும் ஏன் தர மாட்டேங்கிறீங்க அப்படின்னு இருந்துச்சு. இப்போ வந்து திருந்திட்டாங்க, இந்தியாவுக்கு வந்து இது NFC கொடுக்குறாங்க. ஸோ அதை தவிர அதே லான்ச் ஈவெண்ட்ல வந்து குளோபலுக்கு அந்த இது லான்ச் பண்ணியிருந்தாங்க பாத்தியா, ப்ரோ. ஆமாடா, ப்ரோ மாடல். ஸோ அதுக்கும் இதுக்கும் 8 Gen 2க்கும் 8S Gen 3க்கும் அந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் இல்லையே. எதுக்கு இவங்க லான்ச் பண்றாங்க சத்தியமா தெரியல எனக்கு. ஆனா பயங்கரம் பில்டப் கொடுத்தாங்கடா. ஆனா இதுல வந்து மெட்டல் ஃப்ரேம் இருக்கு, ப்ரீமியம்னஸ் கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குது. டிஸ்பிளே ஒன்றும் அந்த அளவுக்கு இல்லை, Quad HD தான். 2K இது ஒன்று 1.5K, இது வந்து 2K. மற்றபடி அதே இதுதான், 120Hz refresh rate, LTPO பேனல்லாம் கிடையாது. ஆனால் வந்து டிஸ்பிளே பிரைட்னஸ் வந்து 4000 nits. இது அது ஏன் சுப்பீரியராக ஃபீல் ஆகுதுன்னா அதில் வந்து 2 MB மேக்ரோ இருக்கு. ஆனால் இது வேறு சென்சார்ல. ஆமாம் ஆமாம், அதே சென்சார் கிடையாது. லைட் ஃபியூஷன் 800 சூப்பர் சென்சார், நல்ல சென்சார் இது. ஆனால் எப்படி இவங்க ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் அது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். பாருங்க, 1/1.55 inch சென்சாரா இது. இது வந்து 1/9.5 inch சென்சார், IMX 882. ஸோ அது தவிர அதே மாதிரி 8 MP அல்ட்ரா வைடு இதெல்லாம் இருக்குது. 60 MP ஃப்ரண்ட் கேமரா. ஸோ ஆப்வியஸ்லி 4K வீடியோ ரெக்கார்டிங் இதில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இல்லை இவனுங்க எங்கே கொடுக்குறாங்க சைடில் பார்த்தா தான் தெரியும். ஆனால் அது வெயிட்டும் அதிகம், 209 grams வெயிட். அதான் இது பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும். 179 grams வெயிட். இதுவா எங்கே எடுத்துகிட்டு போனாலும் எனக்கு வந்து எப்படின்னா வேறெவர் யூ கோ, நோ கேஸ் நத்திங், அப்படியே கீழே வச்சாலும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்குது. ஆனால் என் ப்ரோக்கு வந்து 120 watt சார்ஜிங் கொடுக்குறாங்க, இதுக்கு வந்து 90 watt சார்ஜிங். ஆனால் ஒன் பாக்ஸில் வந்து 120 watt சார்ஜர் தான் இருக்குது, ஆனால் 90 watt தான் வந்து உங்களுக்கு சார்ஜ் ஒர்க் ஆகும். ஆமாம், அதில் 16GB 1TB மாடல் வேறு இருக்குது. ஆமாம் பார்த்தேன், 16 1TB. குளோபல் மாடல்ஸ்க்கு வந்து நம்ம ஊரில் அது மேபி ரிலீஸ் ஆயிருந்ததுன்னா ஒரு 45,000 அந்த மாதிரி ஆயிருக்கும் அந்த 16 1TB. இங்கே வந்து 48,000 அப்படின்னு போட்டிருக்கு ஏர்லி பர்ட் ப்ரைஸ். ஓகே, ஸோ நார்மல் ப்ரைஸ் வந்து இதோட அதிகம். ஏர்லி பர்ட் ப்ரைஸ் வந்து இதோட 12/256 தான் ஸ்டார்டிங்கு, 37,000 போட்டிருக்கு. இது வந்து 41,500 ரூபா போட்டிருக்கு. 12/512 16 1TB தான் வந்து 48,000. இதில் குளோபல் ஆடியன்ஸ் வேணா வாவ் ஃபேக்டர் ஃபீல் பண்ணுவாங்க வாட்ஸ்அப், ஏன்னா அவங்ககிட்ட ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய இல்லை. இந்தியாவில் வந்து என்ன வந்துடுமா, நம்ம மக்கள் நிறைய பேர் iQOO வாங்கிப்போம் அப்படின்ட்டு போயிடுவாங்க. iQOO பார்த்தோன்னா இப்போ ஆஃபர் கார்டு ஆஃபர்லாம் பண்ணும்போது 48 அப்படிலாம் வருமா, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். LTPO பேனல் இருக்கு, ஆமாம், ட்ரிபிள் கேமரா இருக்கு, 64 MB டெலிஃபோட்டோ இருக்கு, பெரிஸ்கோப்பு, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. 8 Gen 3 இருக்கு. ஆமாம், இது வந்து 8 Gen 2 தான். அதான் யூரோப்பில் வந்து இவங்களுக்கு நல்லா வியாபாரம் பார்க்க முடியும், இந்தியா பக்கமாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். அடுத்து போக்கோ பேடு, இது வேற லாஸ்ட்ல டீசர் போட்டிருந்தாங்க. ஈகோ சிஸ்டம்னு ஒன்று சொன்னானுங்களே, என்னையா ஈகோ சிஸ்டம், ஆசைப்பட்டு இதை சொல்லி இப்போதைக்கு ஃபோன் மட்டும் தான் விற்கிறாங்க. கூடி சீக்கிரம் நாங்கள் வந்து போக்கோ ஈகோ சிஸ்டமே ஃபோன் பண்ணுவோம். எப்படி ஃபோன் பண்ணுவீங்க, நாங்கள் வந்து பட்ஜ் லான்ச் பண்ணுறோமா, பேட் லான்ச் பண்ணுறோமா, கூடிய சீக்கிரம் பவர் பேங்க்கும் வருது. இப்போ பாருங்க போக்கோ ஈகோ சிஸ்டம் ஆயிடுச்சு. பவர் பேங்க், பட்ஸு, பேடு, வாட்ச் எங்கே போச்சு, வாட்ச் இதெல்லாம் போக்கோ வாட்ச்லாம் இந்தியா லான்ச் ஆகுமா அப்படின்னு. ஸோ வாட்ச் மிஸ்ஸிங்கு, அப்புறம் ஒரு லேப்டாப் தேவை, அப்புறமா இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா சார்ஜிங் மெக்கானிசம்க்கு தனியாக இவங்க ஏதாவது ஒன்று சில விஷயங்கள் பண்ணணும்.
ஒரு வயர்லெஸ் சார்ஜிங் பேட் வித் 50 வாட் சப்போர்ட். அதெல்லாம் இல்லை, ஒரு சாஃப்ட்வேர். இப்போ OnePlusலாம் பண்ணுற மாதிரி நீ சாஃப்ட்வேர் லெவலில் சொல்கிறேன். சாஃப்ட்வேர் லெவலில் இன்டெகிரேஷனு. இப்போ பேடோட ஃபோன்லேருந்து வந்து இதை வந்து மெசேஜஸ் அங்கேருந்து ஆக்சஸ் பண்ண முடியும், ஓடிபி ஆக்சஸ் பண்ண முடியும். நல்லா டிவிக்கு வந்து இது சீம்லெஸ்ஸாக சிங்க் ஆகும், இயர்பட்ஸ் வந்து டிவியில் சிங்க் பண்ணலாம். போகோ டிவி வாங்கணும் அந்த மாதிரி ஏதாவது இருக்கட்டும். எதுவுமே இல்லாமல் ஈகோ சிஸ்டம்னு 4 ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறேன். பென்சில் வச்சுட்டு ஒருவேளை அந்த ஈகோ சிஸ்டம்குள்ள வராங்க போல. இல்லை, போக்கோ பேட் வந்து லான்ச் ஆயிருக்கு. 2.5K 120Hz டிஸ்பிளே, Snapdragon 7S Gen 2 இருக்கு, மெட்டல் பாடி இருக்கு, குவாட் ஸ்பீக்கர்ஸ் இருக்கு, இதெல்லாம் ஓகே. இவங்களும் வந்து இது பென்சில் அந்த அவங்களோட இது வந்து அந்த போக்கோ பென்னா போக்கோ வந்து இது பண்ணுறானுங்க. அடுத்த போக்கோ பேடுக்கு வந்து தனியாக கீபோர்டும் இருக்குது. ஸோ 64 கீ லே அவுட் இருக்குது. ஸோ ஒயர்லெஸ்ஸாக வந்து கனெக்ட் ஆகும், அதில் வந்து பேட்டரி இருக்கும், அதெல்லாம் வந்து இருக்கும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. கவர் கூட இருக்குது. ஸோ பேட் கவர்னு தனியாக ஒன்று லான்ச் பண்ணியிருக்கானுங்க. என்னமோ பண்ணுறானுங்க, வியாபாரம் பண்ணுறானுங்க, அவ்வளோதான். இதெல்லாம் வந்து லான்ச் பண்ணியிருக்கானுங்க. ஸோ இதெல்லாம் ஓகேடா. இதோட ப்ரைஸிங் பார்க்கலையே. சொல்லு. $, $299. ஸோ 25,000 ரூபாய்க்கு இந்த 25,000 ரூபாய்க்கு இந்த பேடு 7S Gen 2 பேட் மட்டும் இல்லை, தனியாக மற்றெல்லாம் தனியாக. அதான் பேட் மட்டும் 25,000. மற்ற ஆக்சசரிஸ் வந்து $80. அந்த இது அந்த கீபோர்டு வந்து $80, அந்த பென் வந்து ஒரு 5,000 ரூபாய், இது வந்து ஒரு 6,000 ரூபாய், இது வந்து ஒரு 5,000 ரூபாய், கவர் வந்து ஒரு 1,600 ரூபா. கிட்டத்தட்ட ஒரு இது ஒரு 10,000 ரூபாய் போடுங்க, 35,000. 35,000க்கு வந்து ஒரு ஈகோ சிஸ்டம் பில்டு பண்ணுறதுக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். ஓகே சரி, அடுத்து ஒருத்தன் இவன் என்ன சம்பந்தமே இல்லாத டைம்ல நான் சிங்கா வந்து ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்னும் புது கலரா, ஸ்டோரி ஆஃப் கலர் பவர்ஃபுல்லி யூனிக் அப்படின்னு போட்டு ரொம்ப கஷ்டம்டா. இன்னும் ரூம் போட்டு எழுதிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். விக்கியெல்லாம் இல்ல, கால் பேயே சொல்றேன். ஏன்னா இது என்ன மார்க்கெட் இப்ப, இது வேற கார் துப்பி இருப்பான். என்ன இப்பதான் ப்ளூ கலர் லான்ச் பண்ணீங்க, முதல்ல பிளாக் ஒயிட்லாம் இருந்துச்சு, ப்ளூ கலர். இப்போ இதுல பாருங்க, இந்த இதில் வந்து எல்லோ கலரு ரெட் கலர்லாம் இருக்குது. ஆமாம், நிறைய பேர் கேட்டால் வந்து புது கலரில் வந்து எல்லோ ரெட்டு மிக்ஸ் ஆகி ஒரு கலர் இருக்கும். ஆமாம், சிஎம்எஃப் ஃபோனு. சிஎம்எஃப் ஃபோன். ஆனால் சிஎம்எஃப்னு போடல, நத்திங்னு போட்டு சிஎம்எஃப்னா சிஎம்எஃப்னு போடுவோம். அது வருதுன்னு சொன்னாலாவது அட்லீஸ்ட் ஏதோ புதுசு வருதுன்னு மாதிரி ஃபீல் ஆகும் வச்சா. ஆனால் இருக்கிற நத்திங் ஃபோன் 2 வச்சு நம்மளை சாகடிக்கிறேன். அது தவிர அந்த கம்யூனிட்டி எடிஷனில் வந்து ஓட்டிங் வச்சுருந்தாங்க. இப்போ வந்து அந்த ஓட்டிங் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து போயிடுச்சு. வால்பேப்பர் டிசைனுக்கு வந்து ஓட்டிங் முடிஞ்சிச்சு. கூடிய சீக்கிரம் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு அடுத்தது வந்து பேக்கேஜிங் டிசைன், அதை வந்து ஜூன் மாதம் இது பண்ணுவாங்க. சாகடிக்கிறீங்கடா, சீரியஸாக சாகடிக்கிறீங்க. ஆல்ரெடி அந்த குவிக்டாக்களுக்கு வந்து ஒரு பெரிய கூட்டம் கொம்பு சுற்றிட்டு இருந்தது, பார்த்தியா இல்லையா ட்விட்டர் ஃபுல்லாக? எனக்கு என்ன என் கேள்வி என்னன்னா, மோஸ்ட்டாக யார் வச்சிருந்தாலும் சரி குவிக்டாக்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக தான் வைக்கிறாங்க மோஸ்ட்டாக. அந்த டிரான்ஸ்பரண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீ அழகான வால்பேப்பர் வச்சுன்னா இந்த இடமே பார்க்க மாறும். நீங்கள் நத்திங்க்கு மட்டும் அழகான ஒரு வால்பேப்பர் வச்சுட்டு மற்றதுக்கெல்லாம் கேவலமான வால்பேப்பர் வச்சுட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மொத்தமாக கம்பேரிசன், அது சொல்கிறேன். இப்போ நான் இதுக்கு இங்கே பாரு, இப்போ நீ பார்க்குறல டிரான்ஸ்பரன்சி இருக்கா, பின்னாடி வந்து ஒரு வெப்பேஜ் இருக்கிறனால அது நார்மலாக இருக்குது, பிளாக் இருக்கிறனால. இதுவே நான் இந்த இடத்துல ஒரு கலர்ஃபுல் வால்பேப்பர் வச்சுட்டு இப்படி இழுத்து என்ன வாட்ஸ் ஆகும்? இது என்ன, இது எனக்கு தெரியல. எனக்கு சோஷியல் மீடியா பக்கம் போனாலே வர வர என்ன ஆகுதுன்னா கோவங்கள் தான் வருது. ஸோ அதான் இப்போ இந்த புது கலர் ஒன்று வருதா, அது தவிர இந்த கம்யூனிகேஷன் வருதா, அதுக்கப்புறம் சிஎம்எஃப் ஃபோன் வேறு வருதா, நிறைய விஷயங்கள் இருக்கு. சிஎம்எஃப் ஃபோனுக்கு நான் வெயிட் பண்றேன் சார். கண்டினியூஸா நியூஸ்ல இருந்துகிட்டே இருக்கணும். விக்கி சொல்ற மாதிரி ரெட்மியோட ஐடியா இது ஆக்சுவலா. நீங்க ஆட்டைய போட்டீங்க, சரி பரவாயில்ல. ஆனா நான் சிஎம்எஃப் ஃபோனுக்கு வெயிட் பண்றேன். வேற டிவைஸ் இல்ல, இருக்கிறது இந்த 2A தான் நல்லா போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இல்ல போயிட்டு தான் இருக்கு, நம்மளுக்கு தெரியாது எந்த அளவுக்கு. இல்ல வாங்குனவங்களுக்கு தான் தெரியும். நம்மளுக்கு அடுத்த இது இருந்தா அப்புறமா ஏதாவது யாராவது கண்டக்ட் பண்ணாங்கன்னா தெரியும். அதுல நத்திங்கே இருக்கு, அது டாப்ல, அது வேற விஷயம். சரி, ஆனா அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அட்லீஸ்ட் டாப் 10லயாவது நத்திங் வருதான்னு பாப்போம். டாப் 10லயா? ஓ, சேல்ஸ் ஃபிகர்லயா? அதுல என்ன பிரச்சனைனா, நத்திங்க்குன்னு ஒரு இது க்ரோ ஆகுது. ஆனா இன்ஃபினிக்ஸ் இவங்கெல்லாம் கூட ஓவரா போயிட்டு இருக்காங்கல்ல. இன்ஃபினிக்ஸ்லாம் பயங்கரமா கொடுக்குறாங்க. ஸோ அந்த கேங் வந்து கொஞ்சம் அடிக்கிறது கஷ்டம் தான். அப்புறம் இப்போ ரீசெண்டாக இந்த 2 பேரும் வந்து அவன் ஒரு கனவுல இருந்திருப்பான், கால்பே போட்டுக்கிறாங்க, மாற்றி அடிச்சுக்கிறாங்க. கால்பே ஒரு கனவுல இருக்கும்போது குறுக்க இந்த கௌசிக் வந்தால் தான் இவங்கெல்லாம் வேற லெவல் ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லு. சரி, இதோட கேமிங் வீடியோ நீங்கள் ஆல்ரெடி வந்திருக்கோம், அது வந்து செக் பண்ணி பாருங்க. ஓகே, அடுத்தது ஓப்போ சைனாவில் ரெனோ 12 ப்ரோ. இந்த வாட்டி பார்த்தீங்களா, ரெண்டுத்துலேயுமே வந்து 120Hz கர்வ்டு டிஸ்பிளேக்கு மூவ் ஆகிட்டாங்க. வாட்ஸ்அப் ஃபோன் பார்க்க சூப்பராக இருக்கு. சைடு மெட்டல் ஃப்ரேமு, கிளாஸ் செம்மையா அப்படியே. ஓகே, ஐஃபோன் மெட்டல் மாதிரி அவங்க ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்களே, ஏதோ டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்களே. டைமண்ட் ஆர்கிடெக்சர்
மிடில் ஃப்ரேம் வந்து ஓப்போஸ் ஓன் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்லேருந்து ஸ்ட்ராங்கஸ்ட் டை கேஸ்ட் அலுமினியம் அலாய் டிசைன் மெட்டல் காம்பரன்சிவ் ஸ்ட்ரென்த். ஆனால் இதுவே ஆண்டனா பேலன்ஸே இல்லை, அதான் எப்படின்னு தெரியல. அதில் மேலே வச்சிருப்பானுங்களோ பரவாயில்ல. ஆனால் ஒரு ஐஃபோன் இவ்வளோ ப்ரீமியமாக நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன். வால்பேப்பர் அதை தவிர இந்த வாட்டி IP65 ரேட்டிங்ஸ் ரெண்டுத்துக்குமே இருக்கு. ஆனால் என்ன விஷயம், நான் ரெண்டுமே வந்து டிமென்சிட்டி போயிருக்கானுங்க. ஒன்று வந்து டிமென்சிட்டி 8250 SoC செத்தான். அடுத்து இன்னொன்று வந்து டிமென்சிட்டி 9200+. சரி பரவாயில்ல, ரெண்டுமே சைனாக்கு தானே, அவங்களுக்கு குளிர்காலம் வரப்போகுது, அதுக்காக தான் இந்த ஃபோன் ரிலீஸ் பண்ணுறாங்க. சில பேர் சொல்கிறாங்க இந்தியாவுக்கு வந்து வேற அடாப்ட் பண்ணுவாங்க, இதே வந்து வராது 9200+லாம் தூக்கிட்டு வேற ஏதாவது ஒன்று போட்டுருவானுங்க. ஆமாம் 7080 போடுவாங்க. என்னடே இது எப்படியா இருந்தாலும் சரி வியாபாரம் ஆகாது. இந்த வாட்டி பாருங்க ரெண்டுத்துலேயுமே வந்து 50 MP மெயின் கேமரா இருக்குது, 50 MP ஃப்ரண்ட் கேமரா இருக்குது. மெயின் டிஃப்ரென்ஸ் என்னென்னா இந்த சென்சார் தான். இதில் வந்து சோனி லிட்டியா 600 இருக்குது, IMX 890 இருக்குது. ஸோ அது வந்து நம்ம அதுவும் நல்ல சென்சார் தான் 890. ஓகே. இன்னொன்று 50 MP இந்த 2x டெலிஃபோட்டோ தான் நல்லா புரிஞ்சிக்கவே முடியல. இது 3x முதல்ல நல்லா 3xலாம் நல்லா இருந்தது, அது தூக்கி 32 MPன்னு வச்சானுங்க 2x. இப்போ வந்து 50 MP இதை மட்டும் மாற்றிக்கிறாங்க, ஆனால் 2x வச்சுட்டு இருக்காங்க. யார்கிட்ட இந்த இது வந்துச்சுன்னு தெரியல. ஆனால் 50 MP ஃப்ரண்ட் கேமரா 4K 60 FPS ரெக்கார்டிங் இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் 4K 60 FPS. இது வேற யாரும் இல்லை, ஓப்போ தெரிஞ்சிட்டேன். V30 Pro தான் அங்கேருந்து வந்திருக்கும் அந்த வியாதி. ஓப்போ முன்னாடி வந்து கொடுக்கவே மாட்டாங்க, நம்ம கேட்டதுக்கு இப்போல்லாம் வந்து 4K கொடுக்குறாங்கன்றான். இப்போ என்னன்னா 4K 60 FPS கொடுக்குறோம் அப்படின்ட்டான் ஃப்ரண்ட்டில். எப்படி லாக் பண்ணியிருக்காங்க பாரு. ஸோ அடுத்தது அதோட ப்ரைஸிங்கு ஸ்டார்டிங் ப்ரைஸே 31,600 இது வந்து 12/256 Reno 12 அது பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கு 16/512 வரைக்கும். Reno 12 Proவோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 39,000 சைனாவிலேயே. சார் ரேணுகாலாம் எப்படிப்பட்ட ஒரு லெகசிங்க. இப்போ அப்படிலாம் இல்லை, ரேணுகம் அமைதியாகிடுச்சு. ஒரு காலத்தில் அது பயங்கரமாக இருந்தது ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும்தான், அதுக்கப்புறம் அப்படியே காணாமல் போனது தான். ஃபஸ்ட்டு 2-3 மாடல் தான் வச்சா, அதுக்கப்புறம் போச்சு. இன்னைய வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நடுவில் நீ அந்த 10 Pro Plus காட்டும் போது நல்லா இருந்தது, அதில் மேரி சிலிக்கான்லாம் போட்டு வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. 8+ Gen 1 வேறு, அதுக்கப்புறம் அதுவும் காணும், அவ்வளோதான் வந்தது போச்சு, முடிஞ்சு போச்சு. அடுத்தது விவோ அவங்களோட ஃபோல்டபுள் ஃபோன் இந்தியா லான்ச் பண்ணுறாங்க ஜூன் 6ஆம் தேதி. இதெல்லாம் தெரில விற்குமா அப்படின்ட்டு. 1,50,000னா கண்டிப்பாக வாங்குவாங்களா மாட்டாங்களா? இது வந்து பில்டப் பண்ண பயங்கரமாக இருக்குது. இந்தியா ஸ்லிம்மஸ்ட் ஃபோல்டு. ஸோ அவள் தான் எவ்வளோ 11.2 mm தான் இருக்கும் ஃபோல்டு பண்ணாலே. அதை தவிர வெயிட் வந்து 236 grams தான் வெயிட் இருக்கும். ஸோ ஃபோல்டபுள்லேயே வந்து இதுதான் வந்து இந்தியாஸ் லைட்டஸ்ட்டு. அதை தவிர ஜெய்ஸ் ஆப்டிக்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து 12 வருஷம் டெய்லி வந்து 100 தடவை ஃபோல்டு பண்ணாலும் 12 வருஷம் வரைக்கும் இந்த ஹிஞ்ச் தாங்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது தவிர 5000 mAh பேட்டரி இருக்குது, 100 வாட் சார்ஜிங் இருக்குது, 50 வாட் ஒயர்லெஸ் சார்ஜிங் கூட இருக்குது. ஸோ இந்தியாஸ் ஃபஸ்ட்டு 8 Gen 3 ஃபோல்டு வந்து வித் 8 Gen 3. இல்லை எனக்கு ஒன்று தான் மைண்டில் வந்துச்சுரா, 12 வருஷத்துக்கு டெய்லி 100 தடவை மடக்கி ஓப்பன் பண்ணாலும் அந்த ஹிஞ்சு தாங்கும். கரெக்ட், டிஸ்பிளே தாங்குமா? அதை சொல்லவே இல்லையே. ஹிஞ்சு தாங்க தான் செய்யும். சரி, நாங்கள் வந்து இந்த பில்டப்லாம் விட்டுருக்கானுங்க. கண்டிப்பாக குறைஞ்சது 1,50,000 நான் எதிர்பார்க்குறேன். கரெக்டு தான், தப்பு இல்லை. நீ இன்னும் மேலே கூட எதிர்பார்க்கலாம். ஆமாம், ஆனால் யாரும் வாங்குவாங்களான்றது தான் கஷ்டம். மேபி விவோட ஹார்ட் கோர் ஃபேன்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா வாங்கிட்டு ஒரு 5 வருஷம் யூஸ் பண்ணுற மாதிரி ஐடியா இருந்தது. ஏன்னா 12 வருஷம் யூஸ் பண்ணலாம்ல, அதான் ஹிஞ்சி தாங்குமே. அதனால் ஓகே. தெரியல, சாம்சங் ஃபோல்டு யாராவது உங்களுக்கு தெரிஞ்சு லாங் டேர்ம் யாராவது யூஸ் பண்ணுறாங்களா? இல்லை வச்சா மோஸ்ட்டாக 2 years அதுக்கப்புறம் அடுத்த ஃபோல்டுக்கு ஸ்விட்ச் ஆகிடுறாங்க, அவ்வளோதான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்க. வியரண்டியருக்காக தான் பயந்து ஸ்விட்ச் ஆகிறாங்கன்னு எனக்கு தோணுது. இப்போ ஏதாவது டிஸ்பிளே கேஸில் ஏதாவது போச்சுன்னா மாற்றுறதுக்கு எவ்வளோ போன கேஸ்லாம் கூட பார்த்துருக்கேன். அவ்வளோதான், டிஸ்பிளே மாற்றுறதுக்கு வேறு எதுவே வாங்கி லெட்டர் எழுதி வச்சுட்டு செத்துடுறாங்க. என் மரணத்துக்கு காரணம் சாம்சங் அப்படின்னு. பின்ன ஃபோனே 1.5 லட்ச ரூபா, டிஸ்பிளே போச்சுன்னா முடிஞ்சு போச்சு. 50,000 60,000 அவ்வளோதான், தான் ஊதிட்டு அனுப்பிடுவாங்க. அது கஷ்டம். இன்னொன்று என்ன, இந்த ஃபோல்டு ஃப்ளிப்பெல்லாம் சர்வீஸ் பண்ணுற ஆஸ்பெக்டில் யோசிச்சேன்னா, இன்கேஸ் ஏதாவது ஆகுதுன்னா சர்வீஸ் இன்ஜினியர்ஸே கொஞ்சம் பதட்டமாக தான் அதை ஹேண்டில் பண்ணுவாங்க. ஏன்னா ஓப்பன் பண்ணுற நேரத்தில் கூட என்னன்னாலும் நடக்கலாம், அவ்வளோ ரிஸ்க்காக இருக்கும். கொஞ்சம் ரொம்ப டெக்னிக்கலி சவுண்டாக இருக்கிறவங்களால தான் அதை ஹேண்டில் பண்ண முடியும். கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அடுத்து சாம்சங் ஃபோல்டு ஃப்ளிப்பு, அடுத்த ஃபோல்டு ஃப்ளிப்பு வருது ஜூலை 10ஆம் தேதி. பாரிஸ்ல வந்து ஈவெண்ட், அதே ஈவெண்ட்ல வந்து கேலக்ஸி ரிங்கும் வருது. just waiting for this ring. கேலக்ஸி ரிங்கும் வருது அதே ஈவெண்ட்ல, வேற லெவல். சோ ஏன்னா ஃபோல்டும் ஃப்ளிப்பும் என்ன ஆயிடுச்சுன்னா வச்சு சேச்சுரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. டிசைன் தான் ஒன்றும் மாறுது, ஒன்றும் புதுசா எதுவும் இல்லை. ஃப்ளிப்ல ஒண்ணுமே இல்லை, உண்மையை சொன்னா ஃபோல்டுலயாவது அட்லீஸ்ட் இந்த வருஷம் அந்த வைடர் டிஸ்பிளேனாங்க. ஸோ அதனால தான் அது சஸ்பென்ஸ்லயே இருக்கு. ஃப்ளிப் வந்து அவ்வளோதான், அது போயிடுச்சு. ஓகே, ரிங்குக்கு நம்ம வெயிட் சீப்பர் மாடல் வேற வருதுன்னு சொல்றாங்க இந்த இயர் எண்ட்ல. அதுதான் சஸ்பென்ஸ். FE ஃபோல்ட் FE and flip FE. ஃபோல்ட் FE 7S Gen 2200 2200 7S Gen 2.
அப்படியா? நிஜமாவே வா அப்படின்ட்டு ரூமர் இருக்கு. 7S Gen 2 கேவலமான ப்ராசஸர் ஆச்சு வட்ஸா, அவ்வளோ பெரிய பட்ஜெட்டுக்கு. மோஸ்ட்லி அந்த ஹீட்டிங்கு இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக மோஸ்ட்லி ஃப்ளிப்பில் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த 7S Gen 2. ஓ, ஃபோல்டில் வந்து பட்ஜெட்டில் வந்து 2200, ஃப்ளிப்பில் வந்து 7S Gen 2 இந்த மாதிரி பிளான்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 7 Gen 3 போகலாம் சார், நல்லா தான் இருந்தது தெர்மல் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் 7 Gen 3. மோஸ்ட்லி காசு கட்டிங் இன்னும் ரொம்ப கம்மியாக எதிர்பார்க்குறாங்களோ, கம்மி காசுக்கு வைக்கிறோம் அப்படின்ட்டு. அப்படின்னா அடுத்து Dimensity 7050 எஃப்இ அளவில் வைக்கிறதுக்காக இருக்கலாம் பிளான் பண்ணுறானுங்களோ. ஒரு 45,000 அந்த மாதிரி. எஃப்இ எவ்வளோ இந்த வாட்டி? 60,000க்குலாம் இல்லை லான்ச். அது அநியாயம். அது 23 எஃப்இ. ஃபோல்டு வந்து 80,000 வட்ஸா, ஃப்ளிப் வந்து ஒரு 55,000 வட்ஸா. ஆனால் 55,000 7S Gen 2ங்கிறது வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியல. மேபி 7+ Gen 3 இருந்தால் கூட பரவாயில்ல. ஃப்ளிப்பு கிடைக்குது, ஃப்ளிப்பு பரவாயில்ல வச்சுக்கிட்டோம். முன்னெல்லாம் சீரியஸாக ஃப்ளிப் வந்து ஒரு புதுமையாக ஃபீல் ஆச்சு. இப்போ வந்து அதுவா சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க அப்படி ஆயிடுச்சு. ஸோ சாம்சங் 2nm S26 சீரீஸில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க 2nm இது டெவலப்மெண்ட்டு. ஓகே. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து அது இதோட கோட் நேம் வந்து தெட்டிஸ், அதுதான் வந்து கோட் நேம். சரி, சி காடஸ் இன் கிரீக் மித்தாலஜியா. ஆமாம், இவன் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. அவனை பற்றி தான் வந்து டிஎஸ்எம்சியும் வேலைகள் போய்கிட்டு இருக்கும். ஆனால் இந்த அளவுக்கு வந்து என்ன வரப்போகுது எதில் வரப்போகுதுன்ற அளவுக்குலாம் இன்னும் பேச்சு அடிப்படல. தெரியல, மேபி ஆப்பிளுக்கு தான் பண்ணால் ஃபஸ்ட்டு பண்ணுவாங்க. சைலண்ட்டாக வச்சுருப்பாங்க, டப்புன்னு இது பண்ணிடுவானுங்க, எல்லாரும் அப்படியே அடாப்ட் பண்ணிடுவாங்க அந்த 2nm. அவங்க 3nm ஆல்ரெடி பயங்கரமாக ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ 2nm கூடிய சீக்கிரம் வந்து இது பண்ணிடுவாங்க. ஸோ மாஸ் ப்ரொடக்ஷன் வந்து 2025 எக்ஸ்பெக்டடா. ஸோ இயர் எண்டில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Exynos 2600. இயர் எண்டில் யார் இது யூஸ் பண்ணுவா? மிஞ்சி போனால் இவனுக்கு வாய்ப்பு இருக்கிறது விவோவாக தான் இருக்கலாம். அவன் தான் இல்லை, சாம்சங் தான் ஃபஸ்ட் அடாப்ட் பண்ணாங்க. இல்லைடா, இப்போது 25 அடுத்த வருஷம் வந்துடும், 26ல் அப்போ இது வரும்ன்றதுக்காக இவங்க ஹிண்ட் கொடுக்குறாங்களே. அப்போ நம்ம ஊருக்கு தான் வரும். அப்படி இருந்தாலும் இந்தியாவுக்கு வருதுங்க, என்ஜாயிங்க. அப்போ குவால்காமும் மூவ் ஆயிடுவாங்கல்ல, மோஸ்ட்லி குவால்காமும் 2nmக்கு மூவ் ஆயிடுவாங்க அவங்க. ஆனால் ஆப்பிளுக்கு பண்ணுவாங்க. எய்மிங் டு ரைவல் ஆப்பிள்ஸ் அப்கமிங் அடுத்த ஏ சீரீஸ் தான் எம் சீரீஸ் அண்ட் ஏஐ சிப்ஸு. ஸோ ஆப்பிளும் வந்து 2nm ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த M5ல வந்து 2nm இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, அடுத்த வருஷம் லான்ச் ஆகிறதுக்கு. ஆமாம். ஸோ அதான் போட்டிருக்கு, எக்ஸப்ட் யூஎஸ், சைனா அண்ட் கனடா லான்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. S26 அண்ட் S26+ தான் வெயிட்டிங். இந்தியாவிலையும் இப்போ என்ன 2400வும் அவ்வளோ கேவலமாக இல்லை. வெயிலில் மட்டும்தான் கஷ்டப்படுது. வெயிலில் நேரம் எடுத்துகிட்டு போனால், வெயிலில் நேரம் எடுத்துகிட்டு போயிட்டு இதுலேயும் கேமரா எடுத்து யூஸ் பண்ணும்போது வாமாச்சு. மாடம் அந்த அளவுக்கு ஒன்றும் இம்ப்ரூவ் ஆன மாதிரி தெரியலையே. இம்ப்ரூவ் ஆயிருக்கா? எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா 1480 1380 இருக்குல்ல, அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அந்த இடத்துல 4G கிடைக்குது, அதுலலாம் இதில் 5G கிடைக்குது. ஸோ அந்த வித்தியாசம் இருக்குது. ஓகே. ஸோ அடுத்து ஐஃபிக்ஸிட் வந்து சாம்சங்கோட ப்ரோக்ராமோட இதை வந்து எண்ட் பண்ணிட்டாங்க. ஆக்சசிபிலிட்டி, அந்த செல்ஃப் ரிப்பேரிங், அவங்க வந்து பார்ட்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்க எல்லாத்தையுமே கொடுத்து நம்மளே ரிப்பேர் பண்ணிக்கலாம்னு ஒன்று கேலக்ஸி டிவைசஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து எங்களால் வந்து இது பண்ண முடியல. சேலஞ்சஸ் வந்து நிறையா இருக்குது. பார்ட்ஸோட ப்ரைஸ் நிறைய ஆகிட்டே இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால் வந்து டிவைஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து கன்சூமர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க இதை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அது தவிர சாம்சங் டிவைஸ் டிசைன்லாம் வந்து காம்பனண்ட்டில் வந்து குளூடாக இருக்கான். அதனால் வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு பண்டிலே வாங்கிறதுக்கே ரொம்ப அதிகமாகுது. ஸோ அதுக்கு வந்து எல்லோரும் கடையில் கொடுத்துட்றாங்க. இப்போ இப்போ ரிப்பேர் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, திருப்பி அனுப்ப முடியும் அதை இதை அவங்களே தானே வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து காஸ்ட் அதிகமாகுதான். இதே கடையில் கொடுத்து பண்ணால் வந்து அவங்க டூல்ஸ்லாம் ஆல்ரெடி வச்சுருப்பாங்க, அதனால் கொஞ்சம் கம்மி காசு ஆகுது. வசதிக்காக அவங்க பார்த்துக்குறாங்க வீட்டிலேருந்தே பண்ணுறதுக்கு. ஆனால் இது வந்து ரொம்ப தலைவலியாக இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ ஜூன் 2024 வந்து இந்த ஐஃபிக்ஸிட் இதை வந்து என் பண்ணுறாங்களாம். எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது யாரெல்லாம் வந்து ஃபோனை ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணுறாங்களோ டேட்டா அதில் இருக்குன்ற பட்சத்தில் தான் டிஸ்பிளே இந்த மாதிரி பார்ட்ஸ்லாம் மாற்றுறாங்க. டேட்டா ஒரு ப்ராப்ளம் இல்லை, டிஸ்பிளே பார்ஷியலாக ஒர்க்கிங்னா கூட பேக்கப் எடுத்துகிட்டு ஃபோனை தூக்கி போட்டு போயிடுறாங்க, அவ்வளோதான். டேட்டாவை ரெக்கவர் பண்ணுறது தான் வாட்ஸ்அப் இப்போ ரொம்ப நாளாக யூஸ் பண்ணியிருந்தா. அப்படி இல்லாத பட்சத்தில் மேக்ஸிமம் யாருமே ரிப்பேர்க்கெலாம் போகிறதில்ல. இப்போ ROG அலையோட இன்னும் நிறைய டீட்டெயில்டு ஸ்பெக்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து இந்த ROG டீட்டெயில்ஸ்லாம் வந்து லீக் ஆயிருந்துச்சு, எப்படி இருக்கும், கொஞ்சம் பெட்டர் டிஸ்பிளே இருக்கும், பேட்டரி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து இந்த இதை வந்து ROG பற்றி வந்திருக்கு. 24GB LPDDR5X அந்த மெமரி, 80 வாட் பேட்டரி, கிட்டத்தட்ட டபுள் த பேட்டரி கெப்பாசிட்டி போன ROG கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 24GB RAM 24GB RAM 1TB ஸ்டோரேஜ் இருக்குது. அதான் எக்ஸ்பான்ஷன் ஸ்லாட் வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியான எக்ஸ்பான்ஷன், ஆல்ரெடி ரூம் இருந்துச்சுல்ல,
பெட்டராக இருக்க போகிறாங்க. இதை வேறு உருகாமல் பார்த்துக்க போகிறாங்க. SD கார்டு ஸ்லாட்டை வேறு இடத்துல மூவ் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் வேறு இது பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ காம்ப்யூட்டர்ஸில் தான் வந்து அடுத்த மாதம் ஜூன் வந்து அடுத்த வாரம் இன்னும் 2 வாரம் தான் இருக்குது. ஸோ அதில் வந்து பண்ண போகிறாங்கன்னு போட்டிருக்கு. ரூமோட ப்ரைஸ் வந்து இன்னும் $799 தான் இருக்குது. ஸோ கீழே கமெண்ட் செக்ஷனில் பார்க்கணுமே, நிறைய பேர் வச்சுருக்காங்க போல். ஆமாம் எல்லாரும் வந்து ஒரு நிண்டெண்டோ வேறு அடுத்த வருஷம் ஏதோ அப்கிரேட் இருக்காமே, அதுக்கு வேறு நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க. ஹேண்டல்டு சூப்பர். ஸோ மொத்தம் வந்து இதுக்கு ஒரு செட் ஆஃப் ஃபேன் பேஸ் இப்போ செம வைடாக கிரியேட் ஆகுது திரும்ப இப்போ ரீசெண்ட் டைம்ஸில். இல்லைன்னா ஒரு பக்கம் லீஜியன், முன்னாடிலாம் மொபைலே இல்லாத காலத்தில் ஹேண்டல் நிறைய பேர் வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மொபைல் கேமிங் அப்படின்னு இருந்துச்சு. இப்போ வந்து திருப்பியும் தனியாக ஹேண்டல்டு, டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீ. இதில் எல்லா கேமும் ஓகே. இந்த ஏஜ் ஆஃப் எம்பையர்ஸ் தான் எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயமா ஃபீல் ஆகுது. ஆர்கேட் கேம்ஸ் நல்லாயிருக்கும் பொதுவாக விளையாடுறதுக்கு. மற்றபடி GTA மாதிரியான கேமில் கூட பார்த்தீங்கன்னா டிரைவிங் இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு ஓகேயா இருக்குமே தவிர தெரில அந்த அளவுக்கு நம்ம உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணால் தெரியும் போல். பார்க்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் என்னோட நியூஸ். வேறு சில நியூஸோட நம்ம திங்கக்கிழமை சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி ஸ்ரீவத்சன் பார்க்கலாம்.